தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் தங்கராஜ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் மேல வரல வாழ்த்துங்க. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, மனித வரலாறு 5ஆம் பாகம். முன்ன குடிகளை பற்றி சொல்லிட்டு வந்திருப்பேன். அதில் ஆச்சாரி குடியை பற்றி சொல்லி முடிச்சிருப்பேன். இதில் எந்த குடிகளை பற்றி பார்க்கலாம். இதில் முக்கியமாக ஒரு குடியை பற்றி சொல்லி ஆகணும். அந்த குடி டோபி என்று அழைப்பார்கள், அல்லது வண்ணார்கள் என்று அழைப்பார்கள். அந்த குடியை பற்றி பார்க்கலாம். அவங்க ஆதியில் வண்ணார் என்று அழைத்திருக்கிறார்கள். வண்ணார் குடி உருவ காரணம் வண்ணம், ஒரு துணிய ஆடைகள், பல வகையான ஆடைகளை கண்டுபிடித்தவர்கள் அவராக தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் துணி, அதில் உள்ள அழுக்கு, இவைகளை சுத்தம் செய்வதற்கு அவர்கள்தான் மிக திறமையாசாலியாக இருந்திருக்கிறார்கள். அதை கண்டுபிடித்தவர்களாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த துணியில் உள்ள அழுக்கை போக்கக்கூடிய அந்த செயல்திறனை அந்த வெள்ளாவி என்று வைத்து அதை வேக வைத்து அவர்கள் அந்த துணியில் உள்ள அழுக்குகளை எடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி தொழில்நுட்பம் வேற எந்த குடிகளுக்கும் தெரியவில்லை. ஆக அந்த குடிகள் அந்த மாதிரி இருந்திருக்குது. அதாவது துணியில் உள்ள அழுக்கை எடுத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பு துணியையும் அவர்கள் தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆடைகளை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சிறு சிறு பணத்தில் இருக்கக்கூடிய அந்த பருத்தி என்று சொல்லக்கூடிய அந்த இதை வைத்துக்கொண்டு அவர்கள் அதை துணியாக நெய்து அதை துணி ஆடைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுவும் ஆடைகளுக்கு அந்த வண்ணம் செலுத்தக்கூடிய அந்த வண்ணத்தையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நூல்களுக்கும் வண்ணத்தை செய்திருக்கிறார்கள். அது அக்காலகட்டத்திலேயே அந்த மலைகளில் இருக்கும் அந்த சில பல நிறங்களுடைய பூக்களை வைத்து அதை அரைத்து அதனுள் இருக்கும் வண்ணங்களை அவர்கள் அந்த நூலில் தடவி அது மிகச்சிறப்பாக வண்ணமாக மாற்றி அவர்கள் அந்த வண்ணத்தை கண்டுபிடித்திருப்பார்கள். ஏனென்றால் வண்ணார் என்று சலவை தொழிலாளிகள் என்று வந்திருக்குது. வண்ணம் என்று ஒரு பொருளில் வந்திருக்கிறது. இன்னொரு காரணமும் இருக்கிறது. அவர்கள் அந்த தொழிலை தேர்ந்தெடுத்த பிறகு இன்னொரு காரணமும் இருக்கிறது. இந்த மனிதனுக்கு தேவைப்படுகின்ற இறப்பு பிறப்பு இச்சமயங்களில் மற்ற இன்னும் மனிதனுக்கு பிற நிகழ்வுகள், அதாவது பெண்கள் இருந்தால் வயதுக்கு வரும் காலத்தில் அவர்களுக்கு சடங்கு, குழந்தை பிறந்தால் அப்பொழுது ஏதோ ஒரு சில சடங்குகள், இந்த முறைகளெல்லாம் மனிதன் அக்காலகட்டத்தில் சித்தர்களால் வகுத்தப்படும் போது அப்பொழுது அவர்கள் அந்த குடியை சார்ந்தவர்களைத்தான் அவர்கள் அந்த சாங்கியத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழ் சமூகத்தில் இக்குடி தூய்மையான குடி, அதாவது எந்த ஒரு துணியில் இருக்கும் அழுக்குகளை அந்த நிறத்திலிருந்து மாற்றக்கூடிய அந்த அழுக்குகளை மிக சாதுரியமாக அவர்கள் கைப்பட்டு அது வண்ணமாக மாறி மிக அழகாக மாறியதால் அவர்களை மிக அறிவு சார்ந்த குடியாக வைத்து அந்த குடிகள் தான் இவர்களுக்கு இந்த சாங்கியங்களை எல்லாம் செய்து தர வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை அன்றைய காலகட்டத்தில் ஒரு சித்தர்களால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். இதுவும் சிவபெருமானை ஒட்டியே இருக்கும். சிவபெருமானே இக்குடிகளை கண்டு இக்குடிகளில் இருந்து அவர்கள் கைப்பட்டால் உங்களுடைய தோஷம் போகும்,
நீங்கள் புனிதமாவீர்கள் என்று அவர்களை அந்த இடத்தில் வைக்க காரணமாக இருந்திருக்கும். மிக சிறந்த குடி. ஒரு புண்ணியம் பாவங்கள் செய்தாலும் அந்த குடிகளில் இருந்து ஒருவர் உங்களுக்கு ஆசீர்வதித்தால், உங்கள் மீது ஒரு நீரை அள்ளி தெளித்தாலோ உங்களுக்கு உண்டான பாவங்கள் போகும் என்று சிவபெருமானாலேயே ஆசி இருக்கக்கூடிய குடியாகத்தான் இருக்க வேண்டும் இந்த வண்ணார் குடி. இந்த வண்ணார் குடி இவர்கள் தனிக்குடியாக இது மாறி இருக்கிறது. ஒருவருக்கு அந்த பட்டத்தை அளித்திருப்பார்கள். அப்பொழுது அந்த அறிவு சார்ந்த தொழில்நுட்பத்தை கண்டு அதை ஒவ்வொரு இதுகளையும், அதாவது இப்பொழுது சயின்ஸ் சீட் கண்டுபிடிச்சி உலக நாடுகளில் அதை பப்ளிசிட்டி பண்ணுவது போல், அப்பொழுது ஒவ்வொரு குடிகளும் ஏதாவது ஒன்றை கண்டுபிடித்தால், ஐயா நான் இதை கண்டுபிடித்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அந்த அந்த அறிவு, அதாவது அந்த சித்தரிடம் அதை காமித்து, இது உதவுமா பாருங்கள், இதை நான் கண்டுபிடித்தேன் என்று பப்ளிசிட்டி பண்ணுவார்கள். அதாவது மக்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். அப்படி தெரியப்படுத்திய ஒன்று தான் அவர்கள் அந்த ஆடையை அழுக்காக இருந்ததை மிக வெளுமையாக்கி தூய்மைப்படுத்தியதால் அவர்கள் எதை கை தொட்டாலும் பாவ புண்ணியங்கள் போகும், தீட்டு என்று சொல்வார்கள். இப்பொழுது அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதெல்லாம் நிவர்த்தியாகும் என்ற ஒரு எண்ணத்தை அந்த குடிகளுக்கு அவர்கள் உருவாக்கி, இந்த குடிகள் தான் உங்கள் தமிழ் குடிகள் அனைத்து குடிகளுக்குமே இவர்கள் புண்ணியம் பாவம் செய்திருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய தீய குணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு திருமணம் செய்வதாக இருந்தாலும் சரி, மற்றபடி நீங்கள் ஏனைய காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, இக்குடிகளின் ஆசி உங்களுக்கு இருக்க வேண்டும். இக்குடிகள் கையில் சிறிது நீரை எடுத்து உங்கள் மேல் தெளித்தால் உங்களுக்கு உண்டான பாவ புண்ணியங்கள் குறையும். நீங்கள் செய்த தவறுகள் எல்லாம் அதில் நிவர்த்தியாகும் என்று அக்காலகட்டத்திலேயே சித்தர்களால் நிர்வகிக்கப்பட்டதாக இருக்கும். அதாவது சிவபெருமான் என்பவரும் ஒன்றுதான், சித்தர் என்பவரும் ஒன்றுதான். அந்த சித்தரால் இவர்களுக்கு இந்த குடிப்பணியை வழங்கியிருப்பார்கள். ஆகையால் இந்த குடி மிக சிறந்த குடியாக வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் பல பல தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் இப்பொழுதுமே ஒவ்வொரு தமிழ் குடிகளுக்கும் அவர்கள்தான் இந்த சாங்கியத்தை ஈடுபடுத்தி அவர்கள் எந்த சடங்காக இருந்தாலும் சரி, அவர்கள் அவருடைய துணிகளை கொண்டு பந்தலில் கட்டி அவருடைய கைப்பட்டு நீரை அள்ளி தளித்தால் மட்டும்தான் அந்த தீட்டு என்பது போகும் என்று ஒரு ஐதீகம். அது இன்றளவும் நடைமுறையில் உள்ளது. இதை ஏன் சொல்கிறேன்னா, நீ வடக்கே உள்ள பிராமணர்களை அழைத்து நீங்கள் ஒரு யாகமெல்லாம் செய்வீர்கள் வீட்டுக்குள். அந்த யாகத்தை விட மிகச் சிறந்தது நம்முடைய இந்த வண்ணார் குடிகளுடைய கைப்பட்ட நீர் உங்கள் மேல் பட்டால் உங்களுடைய பாவங்கள் போகும் என்று சிவபெருமானாலேயே அருளப்பட்டதாகத்தான் அக்குடிகள் அக்காலகட்டத்திலிருந்தே இந்த தொழிலை செய்து கொண்டு வருகிறார்கள். இப்படி இருக்கையில் இக்குடிகள் மிகச் சிறந்த குடியாக தமிழ் குடியில் ஒன்றாக இக்குடி இருந்திருக்கிறது. பிறகு அடுத்த குடி ஒன்றை பார்ப்போமானால் அது நாவிதர் குடி என்று சொல்லலாம். நாவிதர் என்றால் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது சிகை அலங்காரம் முடி திருத்தும் தொழிலை செய்து கொண்டிருக்கும் அக்குடிதான் நாவித குடி என்று அக்காலகட்டத்திலே அழைக்கப்பட்டது. அதுவும் தமிழ் குடியில் ஒரு குடிதான். அக்குடி மிக சிறந்த, அதுவும் மிகச் சிறப்பான குடி. அக்காலகட்டத்திலே மருத்துவ குலம் என்று பெயர் எடுத்தது. அதாவது மருத்துவச்சி என்பார்கள். சித்த மருத்துவ மரபுபடி வந்தவர்கள் அவர்கள். சித்த மருத்துவம் அந்த காலகட்டத்தில் நம்ம ஆங்கில மருத்துவம் இல்லா காலகட்டத்தில் பழங்கால வருஷமாக சித்தர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்கள் சித்தர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்தான் மருத்துவம் பார்த்திருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு மருத்துவ குடி என்று பெயர் வந்திருக்கிறது. மருத்துவம் நாவிதர் நாக்கை பயன்படுத்தி அவர்கள்
நல்ல நோக்கத்தை எல்லாம் சொல்வார்கள். அதாவது அவருடைய நாவிலிருந்து வரும் அச்சொல் தன்னுடைய பிணி தீரும், அடுத்தவர்களுடைய பிணி தீரும். அதாவது அவர் நாவில் இந்த இலையில் சாப்பிடுங்கள், அந்த இலையை சாப்பிடுங்கள், இந்த இலையை இதற்கு நல்லதே, பொன்னாங்கண்ணி சாப்பிடுங்கள், மற்ற வயிறு புண்ணுக்கு ஒரு வைத்திய முறைகள் பலவாறு மருத்துவ குணங்கள் எல்லாம் அவர் நாவிலிருந்து உதித்ததால் அவர்களுக்கு நாவிதர் என்று பெயர் வந்திருக்கிறது. அக்காலகட்டத்திலேயே அதுவுமே அக்காலகட்டத்தில் பிறந்த கொடிதான். அதுவுமே சிவ மரபடி வந்த கொடி, சித்தர்கள் உருவாக்கிய கொடிதான். சித்தர் தான் இந்த மருத்துவங்களெல்லாம் கண்டறிந்திருக்கிறார். அப்படி பார்த்தோம்னா நாவித குடிகளும் மிகச்சிறந்த தமிழ் குடிகள். அவர்கள் தான் மருத்துவச்சியாக இருந்திருக்கிறார். குழந்தை பிறக்கும் முன்பு அவர்களை அழைத்து தான் அந்த தாய்மார் தான் பிரசவம் பார்த்திருக்கிறார்கள். இப்பொழுது டாக்டர்கள் தாயம்மா என்றெல்லாம் இருக்கிறார்கள். அந்த டாக்டர்கள் செய்யக்கூடிய, நர்ஸுகள் செய்யக்கூடிய அந்த தொழிலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அக்காலகட்டத்தில். இப்பொழுது தானே ஒரு 10, 15, 20 வருடமாகத்தானே இப்பொழுது டாக்டர்கள்லாம் எல்லா குழந்தைகளும் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறது. அப்பொழுதெல்லாம் வீட்டிலேயே பிரசவம் பார்த்து இருக்கிறார்கள். இப்பொழுது தான் மாறி இருக்கிறது. அதனால் அவர்கள் மிகச்சிறந்த குடி. அவர்கள் மருத்துவச்சி என்பார்கள். மருத்துவம் பார்த்திருக்கிறார்கள். எல்லா மருந்துகளையும் அவர்களுக்குத்தான் தெரியும். வனாந்தரங்களில் சென்று சில மூலிகைகளை கொண்டு வந்து ஒவ்வொரு மூலிகைகளும் இதற்காக இது உருவாக்கப்பட்டது என்று அவர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த கண்டுபிடித்த மூலிகைகளை கண்டுபிடிப்பதற்கு மனிதனுக்கு எந்த ஒரு ஒவ்வாமையும் ஏற்படாது என்று கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் மிகச் சிரமப்பட்டவர்கள். எத்தனையோ உயிரிழப்புகளும் போயிருக்கும். அதனால் ஏனென்று சொன்னால் ஒரு இலையை பறித்து அதை உன்று பார்த்தால்தான் அது மிகச்சிறந்த இலையா, மருத்துவத்துக்கு ஆகுமா ஆகாதா என்றெல்லாம் பரிசோதித்து இருப்பார்கள். அதில் எத்தனை உயிர்கள் போயிருக்கும். அதில் உயிர் போய் செய்து அவர்கள் மற்றும் மற்ற மாடுகளுக்கோ மற்ற ஆடுகளுக்கோ கொடுத்து அதை பரிசோதித்து பார்த்து அதை ஒவ்வொரு மூலிகையிலும் கண்டறிய மிக சிரமப்பட்டு இருப்பார்கள். அதை சிரமப்பட்டு நம் தமிழ் சமூகத்துக்கு இந்த மருத்துவத்தை, சித்த மருத்துவத்தை உருவாக்கி கொடுத்த ஒரு மரபு தான் அந்த மருத்துவர்கள், மருத்துவ குலம், நாவிதர்கள் என்று அழைக்கப்படும் மருத்துவ குலம் இதில் உருவாகிறது. ஆனால் இப்பொழுதுதான் அவர்களுக்கெல்லாம் மாறிவிட்டது. இவர்களெல்லாம் முடிவெட்டதான் இவர்கள் குலம் என்று மாற்றி இருக்கிறார்கள். அதெல்லாம் இந்த விஜயநகர பேரரசு வந்த பிறகுதான் மாற்றிருக்கிறார்கள். அவர்கள் இப்போ முடிவெட்டக்கூடிய அந்த டூல் எல்லாம் அந்த காலகட்டத்திலேயே அவர்கள் ஆப்ரேஷன் மாதிரி செய்திருக்கிறார்கள். அவர்கள் சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டால் அந்த கத்திரிகள் எல்லாம் வெட்டி அதை தைத்து யூஸ் பண்ணியிருப்பார்கள், அதாவது அதுக்கு பயன்படுத்தியிருப்பார்கள். ஆகையால் அப்பொழுதே அவர்கள் அந்த டூல் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். கத்தரி, ஊசி போன்ற அந்த சாதனங்கள் எல்லாம் அப்பொழுதே பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆகையால் மருத்துவர் குலம் மிக சிறப்பான குலம் என்று நாம் யோகிக்கிறோம். ஆகையால் தாய்மார்களே, மக்களே, உங்களுக்கு சொல்கிறேன், இது தமிழ் குடியின் வரலாறு. இன்னும் இதில் பார்ப்போம் அடுத்த பாகத்தில். தமிழ் குடியில் எந்த குடியும் தாழ்ந்த குடியல்ல, எந்த குடியும் உயர்ந்த குடியல்ல. ஆகையால் இதை மனதில் நிறுத்துங்கள். நன்றி, வணக்கம்.